தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பார்ட்டி ஃபண்டு ஓடி ஒளிந்த உதயநிதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். இன்றைக்கி சீமானுக்கு எதிராக திரள் நிதின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் சீமான் வாயை அடைக்கிறக்காக வேண்டி திரள் நிதி நக்கலாக பேசுவாங்க. அரசு அதிகாரிகள் கூட நக்கலாக பேசுவாங்க. திரள் நிதியை வச்சு சீமான் வயிறு வளர்க்குறாப்புல அப்படின்லாம் பேசுவாங்க. அரசு அதிகாரிகள் கூட பேசுகிறாங்க. அரசியல்வாதிகள் நிறைய பேர் பேசுகிறாங்க. அது திமுக சார்ந்தவங்களுக்கு இதுதான் வேலை, திரள் நிதி திருடன் அப்படிங்கிறது. இப்போ அதே இது இன்னைக்கு விஜய் சொல்கிறாப்புல பார்ட்டி ஃபண்டு தமிழில் கட்சி நிதி. சட்டசபையில் பேச ஆரம்பிக்கிறாப்புல விஜய். பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே தலைதறிச்சு ஓடுறாப்புல உதயநிதி. என்னன்னு கேட்டால் அப்படியே சட்டசபையை வெளிநடப்பு பண்ணிட்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா வெளியே போகிறாங்க. விஜய் என்ன சொன்னாப்புல, ஒரே ஒரு வார்த்தை, பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு தான் வாய் எடுத்தாப்புல. பார்ட்டி ஃபண்டுனா கட்சி நிதி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே உதயநிதிக்கு அப்படியே விறுவிறுக்குது, பதற்றம். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா சட்டசபையை நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணுறாங்க. இந்த பார்ட்டி ஃபண்டுனா என்ன? விஜய் ஏன் அதை உச்சரிச்சாப்புல? அதை உச்சரித்த உடனே இந்த திமுக காரவங்களுக்கெல்லாம் ஏன் வேர்த்துச்சு, விறுவிறுன்னு ஆகிட்டாங்க, பதற்றமாச்சு? ஏன்? இந்த டாஸ்மாக் கடையில் பூரா இந்த திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வசூல் பண்ணாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வசூல் பண்ணாங்க. வசூல் பண்ணிவிட்டு மாதம் 33 கோடி ரூபாய் அந்த வசூல் பண்ண அந்த பணத்திலிருந்து 33 கோடி ரூபாயை எடுத்து திமுக கட்சிக்கு நிதியாக கொடுத்துருக்காங்க. ஆளுங்கட்சிக்கு நன்கொடையாக நிதியாக கட்சி வளர்ச்சிக்காக இந்த டாஸ்மாக் சங்கம் கொடுத்துருக்கு. எப்படி? பாட்டிலுக்கு 10 ரூபா இந்த டாஸ்மாக் கடையில் வசூல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அதை கலெக்ட் பண்ணி 33 கோடி ரூபாய் மாதம் திமுகவுக்கு கட்சி நிதியாக இந்த டாஸ்மாக் சங்கம் கட்டியிருக்கு. இன்றைக்கி திமுக ஆட்சியிலேருந்து இறங்கி போச்சு. இனி எந்த காலத்துலையும் வராதது வேறு விஷயம். தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வந்தனால இந்த மாதம் இந்த டாஸ்மாக் சங்கம் என்ன போயிருக்கு, 33 கோடி ரூபாயை கொண்டு போய் தமிழக வெற்றி கழகத்தில் கொடுக்குது. இந்த மாதம் நீங்கள் தானே ஆளுங்கட்சி, இந்தாங்க 33 கோடி ரூபா. உடனே விஜய் பார்க்குறாப்புல, அது என்ன 33 கோடி ரூபா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா மாதிரி வசூல் பண்ணி அதில் மிச்சம் பண்ணி எங்களுக்கு மாதம் 33 கோடி ரூபா திமுக கட்சி நிதிக்கு கொடுக்கணும்னு சொல்லி திமுக தலைமையிலேருந்து எங்களுக்கு உத்தரவு வந்துச்சு. அதனால் 5 வருஷமாக நாங்கள் மாதம் டாஸ்மாக் கடை மூலமாக 10 ரூபா பாட்டிலுக்கு வசூல் பண்ணி 33 கோடி ரூபா நாங்கள் திமுக கொடுக்குறோம். இந்த மாதம் நீங்கள் தான் ஆளுங்கட்சி, அதனால் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. உடனே விஜய் என்ன சொன்னாப்புல, உடனே இந்த பணத்தை கஜானாவில் கட்டிட்டு ரசீதை வாங்கிட்டு போங்க, இனிமேல் கஜானாவில் தான் கட்டணும் அப்படின்ட்டாப்புல. இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே அப்படியே இந்த திமுக காரவங்களுக்குலாம் விறுவிறுக்குது. சட்டசபையில் கைகாலெலாம் நடுங்குது, உதறல் எடுக்குது. உதயநிதி படாருன்னு என்ன செய்கிறாப்புல, நாங்கள் சட்டசபையை புறக்கணிக்கிறோம், வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுக காரவங்களாம் வெளிநடப்பு பண்ணிட்டு போகிறாங்க. ஏன் இவ்வளவு நாளாக நீங்கள் எங்களை திரள் நிதின்னு போட்டு அடிச்சிங்களே, இப்போ பார்ட்டி ஃபண்டு வெக்கமா இல்லையா? டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபா அதை பிச்சை எடுத்து மாதம் 33 கோடி ரூபா அதை வச்சு கட்சி நடத்துகிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? அதை வச்சு வயிறு வளர்க்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை? திரள் நிதி நாங்கள் ஆளுங்கட்சியாக கிடையாது, எதிர்கட்சியாக கூட கிடையாது. நாம் தமிழர் கட்சி இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கே நாங்கள் வரல. எங்கள் கட்சிக்காரன் ஒருத்தன் கவுன்சிலர் ஆகலை, எங்கள் கட்சிக்காரன் ஒருத்தன் எம்எல்ஏ ஆகலை, எங்கள் கட்சிக்காரன் ஒருத்தன் எம்பி ஆகலை, எங்கள் கட்சிக்காரன் ஒருத்தன் அமைச்சர் ஆகலை, எங்கள் கட்சிக்காரன் ஒருத்தன் மேயர் ஆகலை. நாங்கள் தொண்டர்கள்ட்ட வசூல் பண்ணி கட்சி நடத்துகிறோம். உடனே திரள் நிதி திருடன் போட்டு அடித்தாங்க. ஏண்டா இவ்வளவு நாளாக நீங்கள் மாதம் 33 கோடி ரூபா இந்த மது டாஸ்மாக் கடையிலேருந்து வசூல் பண்ணி கட்சி நடத்துவீங்களே, பார்ட்டி ஃபண்ட், உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? வெக்கமே இல்லாமல் எங்களை போய் திரள் நிதி திருடன் சொல்கிறீங்களே. இனிமேல் இந்த திமுக காரங்க திரள் நிதின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை பூரா பார்ட்டி ஃபண்டு திமுகன்னா நீ சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் உங்களை போல்வாங்க, பார்த்துக்கோங்க.